குதிரைகளின் மணிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற எழுத்து எழுதப்பட்டிருக்கும் என்கிற விலாசம் இருக்கும் என்று தமிழ் பதம் சொல்கிறது. குதிரைகளின் மணிகளில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை கர்த்தருக்கு பரிசுத்தம். சத்தமா வயத்திறத சொல்லுங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட மணிகளில் குதிரைகளின் கழுத்திலேவைகள் பூண்டப்பட்டிருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பானைகள் பலிபீடத்திற்கு முன்பதாக இருக்கிற பாத்திரங்களை போல் இருக்கும் என்று பரிசுத்த வேதம் ஒரு விசேஷ ஒரு காரியத்தை சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் உங்களை சிறந்த குதிரையாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வேண்டுமானால் உங்கள் மேல் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். விசுவாசிகளுக்கு மேலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு அடையாளத்தை நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் போட்டிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லாமா?